friends, welcome to our channel Color Balloons TV. Like, subscribe and comment. என் இனிய நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமாரன் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கலர் பலூன் சேனலில் என்ன டாபிக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கேட்குற அந்த 4 கோரிக்கைகள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ ஒருத்தவனை கேவலப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதில் ஒரு தொழில் சார்ந்த, அதாவது செய்கிற ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தி நம்ம சொல்கிற மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. அந்த மாதிரியான சில வார்த்தைகள் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஓரளவு நம்ம அனுமானத்தை தான் போட்டிருக்கோம். அதாவது நெட்லெலாம் போயெல்லாம் பார்த்துலாம் செய்யலை. அதனால் கொஞ்சம் குற்றக்குறை இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சு ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செயலும் சொல்லும். வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இந்த செயலும் சொல்லும் அப்படின்னா, நம்ம வழக்கமாக நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்க மாரி போன ஒரு சில வீடியோவுக்கு முன்னாடி இந்த அல்லக்கை அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்கள நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி மனிதர்களை கேவலப்படுத்துகிற சில தொழில்களை அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது அவனை கீழ்மைப்படுத்துவோம். அதான் அந்த மாரி அவன் தொழில் செய்ய மாட்டான். அப்படியே அவன் செஞ்சாலும் அது ஒரு தொழில், அந்த மாதிரி தொழில் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் சில வார்த்தைகள் அந்த தொழில் இருக்குது. ஆனால் அது இவங்க சொல்கிற மாரி ஒரு கேவலமான தொழிலா அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. அது ஒரு நியாயமான தொழிலாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட அவனை தொழிலை வச்சு, அவனோட செயலை வச்சு ஒருத்தனை வசை சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. அதுதான் நம்ம இந்த செயலும் சொல்லுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, ஆமாம் நண்பர்களே, இந்த கூஜா தூக்குறது. இது ஒரு தொழிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தொழில்னாக்கா எப்போ முன்னாடியெல்லாம் எல்லாரையும் கேவலப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறப்பா, என்னடா நீ அவனுக்கு கூஜா தூக்குற பையனடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது கூஜா தூக்குறதுன்னா என்னது அப்படின்னாக்கா, இப்போ தான் ஃப்ளாஸ்கெலாம் இருக்குது. அப்போல்லாம் கூஜான்னு ஒரு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் பாத்திரம்லாம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஃப்ளாஸ்க்கு பதிலாக எவர் சில்வரில் நம்ம காஃபி, வெந்நீர் இந்த மாதிரியான லிக்யூடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயணத்தின் போது எங்கேயாட்டும் ஒரு ஊர் போனோம்னா எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அதாவது மேக்ஸிமம் அந்த கச்சேரி பண்ணுறவங்க, பாட்டு கச்சேரி பண்ணுறவங்க, வாய்ப்பாட்டு பாடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பூஜாவில் வெந்நீர் வச்சு அவங்க குடித்து அந்த தொண்டைக்கு எதமாக அந்த வெந்நீர் குடிப்பாங்க. அது ஒரு பழக்கம் இருக்குது. அதுமாதிரி காஃபி குடிப்பாங்க. கொஞ்சம் சூடாக காஃபி, எதமான சூட்டில் காஃபி குடிப்பாங்க. அப்போ அந்த கூஜாவில் காஃபியோ வெந்நீரோ எடுத்துக்கிட்டு போய் மேடையிலே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த இதை ஊற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு காஃபியோ வெந்நீரோ கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் பிரேக் டயத்தில் அதை பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க அந்த கூஜா கையில் வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க. அவங்க பயணத்தில் அப்போல்லாம் ட்ரெயின் தான், ரயில் பயணங்களில் இந்த மாதிரி பஸ் பயணங்கள், மாட்டு வண்டியில் போகிறது, இந்த மாதிரி எங்கே போனாலும் அவங்க பின்னாடி இவங்க இருப்பாங்க. அவங்க அந்த கூஜாங்கிற பாத்திரம் அவங்க இந்த கூஜா தூக்குறவர் கையில் இருக்கும். அப்படி அவரை குறிக்கிற சொல்லுதான் அந்த கூஜா தூக்குறவன், கூஜா தூக்கி அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி இப்போ ஒருத்தரை சிரமப்படுத்தணுன்னா இந்த மாதிரி, ஆமாம் நீ அவருக்கு கூஜா தூக்குறாள் தானே, உனக்கு தெரியுண்டா போடா அப்படின்னு. அதனால தான் இந்த கூஜா தூக்குறதுங்கிற இது வந்தது. அதாவது இந்த கூஜா தூக்குறதுங்கிறது பெரிய கேவலமான ஒரு விஷயம் கிடையாது.
ஒருத்தரோட அக்கறை ஒருத்தரோட நலத்தின் மேலே அக்கறை பண்ணி அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த பூஜாவை அவர் எடுத்துகிட்டு போய் அதில் இருக்க வெந்நீரோ காஃபியோ டீயோ அவருக்கு கொடுக்க போக தான் அவர் இன்னும் நல்லா பாடி நல்லா பேசி நல்லா இது பண்ணி ஆக்டிவாக செயல்பட்டு அந்த செயல் வந்து சிறக்கிறதுக்கான இவங்க ஒரு வழியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்த பூஜா தூக்குறதுங்கிறத ஒரு கேவலமான தொழில் போல் சொல்லி அது ஒரு ஒரு வசை சொல்லாவே மாற்றி வச்சிட்டோம். அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி தான் அது. அந்த பூஜா தூக்குறதுங்கிறது ஒரு நல்ல செய்திக்காக செய்கிறது தான் அது. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாங்கும் போது அவங்களுக்கு பூஜா எடுத்துகிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு கொடுக்குறது அது மாதிரி இருக்க ஒரு விஷயத்த பூஜா தூக்குறவங்கிற பேரில் அதை நம்ம கேவலப்படுத்திட்டோம்னு தான் சொல்லணும். அதுதான் இதுக்கான அர்த்தம். அந்த பூஜா தூக்குறவன்னாக்கா அவங்களுக்கு சேவை பண்ணுறவன், அவங்களுக்கு சேவகம் பண்ணி உன் பொழப்ப வளர்த்துக்கிற நீ, உன் வயிற்றை வளர்த்துக்கிறவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கை கட்டி வேலை பார்த்து செய்கிறவன் தானடா நீன்னு சொல்கிறது தான் இந்த பூஜா தூக்குறவனு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இன்னொரு வார்த்தை நம்ம எப்போதுமே நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒருத்தவங்க சொன்னதை ஆமான்னு நம்ம ஆமாட்டோம்னாவே முடிஞ்சு போச்சு. ஆமாப்பா சொல்கிறது சரியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது யார்கிட்ட சொல்லிட்டோம்னா அவனை பற்றி தப்பாக சொல்கிற ஒருத்தவன்ட்ட போய் அவன் சொல்கிறான் சரிதானையா அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன நீ அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற அப்படின்றோம். ஒரே வார்த்தை முடிச்சுப்பான். நீ என்ன அவனுக்கு ஜால்ரா தட்டுற அப்படிமா. அது என்ன ஜால்ரா தட்டுறது, அது என்ன அவ்வளோ கேவலமான ஒரு செயலா அப்படின்னா, ஜால்ரா தட்டுறதுன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த திருமண வீடுகளில் கோயில் திருவிழாக்களில் நாதஸ்வரம்லாம் நடக்கும். அப்போ தவிழ்காரர் தவிழ் வாசிப்பார், நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பையன், மேக்ஸிமம் சின்ன பசங்க கையில் தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு பித்தளையிலான ஒரு நம்ம பேச்சு வழக்கு சொன்னோம்னா ஜிஞ்சா மாரி அந்த அந்த ஜால்ராவை வச்சு தட்டிக்கிட்டு இருப்போம். அந்த அந்த சுரத்துக்கு தகுந்த மாதிரி ஜிஞ்சான்னு தட்டிக்கிட்டு இருப்பார். அதுதான் ஜால்ரா போடுறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் எதில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தாலும் அந்த பையனும் அந்த ஒரு மாதிரி ஒரு பர்சனும் அங்கே இருப்பாங்க. பெரியவராக இருக்கும், ஒரு வயசானவராக இருக்கலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர் வாசிக்க மாட்டார். ஆனால் இதை மட்டும் எடுத்து தட்டிக்கிட்டு இருப்பார். அது எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னாக்கா, அவர் அந்த மாதிரி தட்ட தான் அந்த சுருதி அங்கே சேரும், அந்த கச்சேரி இன்னும் இனிமையாக மாறும். ஆனால் அதை ஒரு தவறான ஒரு செய்தியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னடா அது, உனக்கு போய் ஜால்ரா தட்டுற, உனக்கு போய் ஜிஞ்சா போட்டுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு ஏன் உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ ஜிஞ்சா போடுற பையன் தானே, ஜிஞ்சா போட்டு நீ காரியம் சாதிச்சிடும். இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு, அவனுக்கு தெரியாதான் இன்னும் பெரிய ஆளுங்களுக்கு ஜிஞ்சா போட்டு பெரிய ஆள் ஆகிட்டான்டா அப்படின்னு ஒருத்தவனோட உயர்ந்து போனாலும் ஆனால் அந்த மாதிரி சொல்லி அவனை சிறுமப்படுத்துறதுங்கிறது இந்த ஜிந்தா தட்டுறவங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதாவது அந்த அவனை எப்படின்னா, அந்த இசை கச்சேரிக்கும் அவன் என்ன அவர் வாசித்தாலும் அந்த இது வாசிச்சிடும். அந்த ஜால்ரா போட்டுருவான். அவன் போடுறதால தான் அந்த இது இன்னும் இனிமையாகுதுங்க, சுருதியோடு வருதுங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம மேலோட்டம் பார்க்கும்போது அவர் என்ன வச்சாலும் டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜிஞ்சாக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவனை கேவலப்படுத்துறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறது. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்ம எப்போதுமே சொல்லி கேள்விப்படுற வார்த்தை தான். அது இப்போ ரொம்ப சமூகத்தில் இந்த எது என்னன்னே தெரியாமே நம்ம சமூக வலைத்தளத்துலலாம் வருது. சொம்பு அடிக்கிறது, சொம்பு தூக்கிறது, சொம்பு இந்த வார்த்தை மூணுமே ஒரே இதுதான். எதுக்கு அந்த வார்த்தை சொம்புனா என்ன முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம பழைய பூஜா மாரி அது ஒரு பழைய பாத்திரம்னா, அதாவது முன்னாடி கிராமத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் பித்தளையில் இருக்கும், இல்லை எவர் சில்வரில் இருக்கும், ஒரு தண்ணி குடிக்கிற ஒரு பாத்திரம், வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குற பாத்திரம் அது.
வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயம் நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்குது. மற்ற சமுதாயத்தில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். நம்ம தமிழ் சமுதாயத்தில் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவனை வந்து வரவேற்று உட்கார சொல்லி ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து பாரம்பரியமாக நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பெருமையே அதுதான். ஒரு விருந்தோம்பல் தான் நம்ம பெருமை. அந்த விருந்தோம்பல் வந்து முதலாக இருக்குது. பிள்ளையார் சொல்லி போடுறது இந்த ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறது. அந்த சொம்புங்கிறது வந்து சரி அப்படின்னா அந்த சொம்பு நல்லது தானே செய்யுது, ஏன் அதை வந்து கெட்டதாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சொம்பு வந்து இன்னொன்று பண்ணும். அதாவது இப்போ தான் டாய்லெட் இருக்குது, டாய்லெட்டுக்குள்ளேயே வந்து நம்ம டாப் வச்சு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, அதில் வாளி இருக்கும், மக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெட்ட வெளிக்கு தான் போவாங்க, வெளியில் கிரவுண்டுக்கு தான் போவாங்க, ஒரு புதர் அந்த இடத்துக்கு போவாங்க, ஒரு தோப்பு துறவு அந்த மாதிரியான இடத்துக்கு போய் அந்த வாய்க்காக ஆறு இந்த மாதிரி இடத்துல போய் சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த சொம்பு தண்ணி, அந்த சொம்பில் வந்து அது வந்து வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அந்த சொம்பை மேக்ஸிமம் அது வெளியிலேயே இருக்கும். ஒரு அண்டாவிலையோ இதுலையோ தண்ணி வச்சு அந்த சொம்பை மறந்துக்கிட்டு இருக்கும். வெளியிலேருந்து எங்கேயா போய்ட்டு வந்தோம்னா கூட குள்ளப்பமாக போய் அதை அந்த சொம்பு தண்ணி எடுத்து காலில் கையில் ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்களே தவிர அந்த சொம்பு உள்ளே வராது. அது வந்து இந்த மாதிரி சுகாதாரம் குறைச்சலான ஒரு சொம்பு, ஒரு பாத்திரமாக அதை பார்க்கப்பட்டு அது வெளியில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சொம்பு அதுவுமே வந்து நமக்கு சுகாதாரமாக தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம உடல் நலத்தப்பேன்ற ஒரு விஷயம் தானே. ஏன் அதை வந்து தப்பாக சொல்கிறாங்க, சொம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கற்பனையான ஒரு விஷயந்தான். அதாவது இது யாருமே செய்ய மாட்டாங்க, இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு கற்பனையாக சொல்லப்படுற ஒரு விஷயந்தான் சொம்பு தூக்கிறது அப்படின்னா. அது இருக்கிறதுலே அந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது செஞ்சாங்கன்னா வந்து தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிறதுக்காக, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒருத்தன் செய்கிறான்னா அது ஒரு கேவலமான ஒரு விஷயந்தான். என்னன்னா, ஒருத்தன் கொல்லப்பக்கம் போகிறான்னா அவனுக்கு அந்த சொம்பை தூக்கிறது கூட முடியாமல் இவன் கையில் கொடுத்து நீ தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். கற்பனை தான். இந்த சொம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான், இவன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். இதை விட ஒரு கேவலமான ஒரு செய்தி இருக்கா? கைப்பே இருக்கு. அவன் தாண்டி நடப்பெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காது. ஆனால் அது மாதிரி இது வரைக்கும் அந்த தொழில் ஒருத்தவங்க இது வந்து தொழில்னு சொல்கிறது தப்பு தான். அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. அதை வந்து ஒரு கற்பனையாக நினச்சி அந்த மாதிரி நீ இறங்கி செய்வடா அப்படின்னு சொல்கிறது அந்த சொம்பு தூக்கி. நீ அவனுக்கு சொம்பு தூக்கி தானடா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கொல்ல பக்கம் போனாங்கன்னா அவன் சொம்பை கூட பிடிங்கிட்டு போகிற மாதிரி நீ, நான் எடுத்துருவேன் ஐயா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் தானடா நீ அப்படின்னு அவனை எவ்வளோக்கு கேவலப்படுத்துறத படித்து அவனை அசிங்கப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த சொம்பு. அதாவது இல்லாத ஒரு விஷயம் அதை வந்து அதை நீ செய்வ, அதுக்கும் வாய்ப்பு இருந்தால் செய்வ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சொம்பு தூக்கிங்கிறது. இப்போ எல்லாருக்கும் புரியுதுன்னா சொம்பு ஏன் சொம்புன்னு சொன்னால் ஏன்னா அவனுக்கு சொம்பு தூக்குறான்னு சொன்னால் எவ்வளோ நமக்கு கோவம் வருது. காரணம் என்னன்னு தெரியுதா? இதுதான் காரணம். மற்றபடி நம்ம இன்னும் மாரி நிறையா நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் நண்பர்களே. வணக்கம்.